நம்ம வீட்டோட இந்த இன்வெர்டர் பேட்டரியில் வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சு. அதை ரீஃபில் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ. அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்வெர்ட்டர்லேருந்து இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை, நம்ம போட்டிருக்க நட்டு போல்ட்டுக்கு 12-13 ஸ்பேனர் ஒன்று. இதை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இன்வெர்டர் டு பவருக்கு கனெக்ட் பண்ணியிருந்த இந்த ஒயரையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். சேஃபாக இன்வெர்டரையும் ஆஃப் பண்ணியாச்சு அண்ட் அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம இந்த பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் ஆல்ரெடி ஒர்க்கிங் இருக்கிறதுனால நம்ம வோல்டேஜ்ன்றது பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஒர்க்கிங் இருக்குது. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு மல்டிமீட்டர் இருக்குது. இந்த மல்டிமீட்டரில் வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் அப்ராக்சிமேட்டாக சரியாக 13 வோல்டேஜ் வந்துருங்க. 12.89 வோல்டேஜ் காட்டுது. ஸோ பேட்டரி எனக்கு நல்லா தான் இருக்குது, பேட்டரியில் இஷ்யூ இல்லை. அடுத்தது இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு சைடில் கேப்லாம் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து இங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகாது நீங்கள் வாட்டர் ரீஃபில் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு திங். அதுக்கப்புறம் இந்த டெர்மினல்ஸ்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த டெர்மினல்ஸும் நல்லா க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து காப்பர்ன்றதுனால இதில் ஸ்லைட்டாக ரஸ்ட் வந்துருக்க சான்சஸ் உண்டு. பட் நம்ம இதில் க்ளீனாக இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வாட்டர் மட்டும் ரீஃபில் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த டிஸ்டில் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பெட்ரோல் பம்ப்ஸ்லையும் கிடைக்கும். அட் சேம் டைம் நம்ம இப்போ ஒரு சில எலக்ட்ரிக்கல் கடையில் கூட விற்கிறாங்க. உங்களுக்கு சரியாக பண்ண முடியும் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை வீட்லேயே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட டெக்னீஷியனை கூப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரீஃபில் பண்ணிவிட்டு இதை சார்ஜ் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டாக கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம தெரியும் அப்படின்றதுனால இதுக்கு ஒரு டெஸ்டர் ஆர் ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதோ ஒன்றுத்தில் இதை லைட்டாக ஃபுல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து கரண்ட் அந்த டைப்பில் ஒரு பேட்டரி. இது 200 AH பேட்டரி. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்கப்புக்காக இந்த பேட்டரி போட்டிருக்கோம். பட் இது வந்து நமக்கு இதுக்கு வந்து 150 AH இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த இன்வெர்டர் வாங்கும்போது நம்ம 200 எக்ஸ்ட்ரா பேக்கப்புக்காக வாங்கியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா இதில் ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஹோல்ஸு காட்டுறேன். இந்த ஹோல்ஸை இப்படி ஓப்பன் பண்ண ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த ஹோல்ஸை இந்த ஹோல்ஸுக்கு தேவையான அளவுக்கு 1 2 3 4 5 6 இந்த 6 ஹோல்ஸ்லையும் கரெக்டாக நீங்கள் வந்து டிஸ்டில் வாட்டரை ரீஃபில் பண்ணணும். ரீஃபில் பண்ணும்போது அது ஓவர்ஃப்ளோ ஆகாத அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ரீஃபில் பண்ணணும். ரீஃபில் பண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்குள்ளே ஆசிட் ஆல்ரெடி இருக்கிறதுனால அது உங்களுக்கு கையில் பட்டாலோ இல்லை உடம்புல எங்கன்னா பட்டாலோ எரிச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மேலும் இதை சேஃபாக பண்ணணும்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கலாம். க்ளவுஸ் போட்டு கரெக்டாக மாஸ்கெல்லாம் போட்டு ப்ரிப்பரேஷனோட இருந்து நீங்கள் இதை பண்ணணும். நம்ம இதுக்கு டிஸ்டில் வாட்டர் பவர் பண்ணுறதுக்கு நான் இதில் வந்து டேரெக்டாக போடுறேன். நீங்கள் ஒரு ஃபனல் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபனல் வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டில் வாட்டர் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி டிஸ்டில் வாட்டர் ஒரு கப் இல்லை எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கப் எடுத்து அந்த கப்பில் ஒரு கப் வாட்டர் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஒரு கப்பு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு கிளியராக இருக்கும், வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். என்கிட்ட இப்போ ஃபனல் இல்லை, வச்சிருந்த ஃபனல் எங்கேயோ போட்டாச்சு. அதனால் வேறு வழி இல்லாத அப்படியே டேரெக்டாக வந்து ஊற்றி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபனல் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பொறுமையாக ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றாண்டா. பொறுமையாக ஊற்றும் போது இதோட லெவல் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். உள்ள இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக ஊற்றுங்க. ஒவ்வொரு கப்ஸ்லையும் நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டு வரணும் கரெக்டாக. இப்போ இந்த வீடியோ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். டவுன் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இது ஃபுல்லாக நிறைஞ்சு நிற்கிது. இப்போ முன்ன ஃப்ளோட் வந்து கீழே இருந்தது, இப்போ ஃப்ளோட் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இப்போ நான் 2 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். அது எனக்கு கொஞ்சம் பேலன்ஸே இருக்கிறதுனால அதை நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன்.
இது முடிச்சதுக்கப்புறம் இதை கிளியராக துடைக்கணும். நான் ஃபனல் போட்டு நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் இல்லை அதுக்கான இதை கிளியராக தொடச்சி நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். டஸ்ட் எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு நீங்கள் இதை துடைக்கணும். தொடச்சி இது ரொம்ப நாள் ஆச்சு இதை நான் ஓப்பன் பண்ணி, அதனால இங்கே டஸ்ட்டு அழுக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இந்த டெர்மினல் வழியாக எந்த அழுக்கும் போகாமல் பேட்டரியை நீங்கள் கிளியராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா சற்றேறக்குறைய இந்த பேட்டரி வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஊருக்கு போனப்போ ஒரு யூஸ் பண்ணாமல் விட்டு சார்ஜ் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேட்டரியை கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்பப்போ வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி எப்பவுமே டெர்மினல், அதாவது உங்களுடைய இன்வெர்ட்டர் பேட்டரி எப்பவுமே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இதோடைய இந்த வாட்டர் லெவல் செக்கிங் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வாட்டர் லெவல் செக்கிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் பேட்டரி கிட்ட கிடைக்கும். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோவை அடுத்த நான் போடுறேன். அதை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆனால் மஸ்ட்டு இதை நல்லா கை வைக்கக்கூடாது. இதை கிளியராக தொடச்சிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் இதில் வந்து உள்ள ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட சேஃப்டிக்கு வெறும் கையால் இதை செய்யக்கூடாது. நம்ம இங்கே கம்மியாக இருந்ததுனால மேலே கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. இதை நல்லா லாக் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் அது மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் பேட்டரி வாங்கின ஷாப்க்கே ஒரு கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இது பேட்டரி நான் சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான டிஸ்டில் வாட்டரை ரீஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரெட்டு பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன், நெகட்டிவ் ரெட்டு நெகட்டிவில் கிளியராக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட அவுட்புட்ஸ் பாருங்கள், பேட்ரி பாசிட்டிவ் அண்ட் பேட்ரி நெகட்டிவ். இதை கிளியராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளது டால் டியூப்லன்றதுனால டி அப்படின்றது செலக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே மெயின்ஸ் வந்து இன்புட்டை ஆஃப் பண்ணியிருக்கேன், நார்மல் மோடில் இருக்குது. இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம இதுக்கு பவர் கொடுத்துடலாம். பவர் சாக்கெட் இது தனியாக இருக்குது. ஓகேங்களா, ரைட். இது இன்வெர்டர் லைனில் கனெக்ட் பண்ணுறது, இன்வெர்டர் டு நமக்கு பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம இங்கே 2A சுவிட்ச் போட்டிருக்கிறதுனால இங்கேயே வந்து இப்போ பவரில் தான் இருக்குது. நம்ம இதில் கனெக்ட் பண்ணி இந்த பவரை ஆன் பண்ணிவிட்டு இன்வெர்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கு கரண்ட் வரும். ஸோ இங்கே இந்த அவங்க கொடுத்துருக்க கனெக்ஷனை கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட், அடுத்தது பவர் கார்டில் பவர் கனெக்ட் பண்ணி இங்கே மெயின்ஸ் ஆஃபில் தான் இருக்குது. இங்கே பவர் ஆன் பண்ணணும். பவர் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மெயின் ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்டரை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் இன்வெர்ட்டர் இப்போ ஆன் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமாக இது வச்சுருக்கிறதுனால சுவிட்ச் கொஞ்சம் இஷ்யூ. அண்ட் தென் இப்போ இது வந்து பவரில் மாற்றிட்டுருக்கேன். இப்போ ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்தது இல்லைங்களா, இப்போ இது நம்ம இன்வெர்ட்டர் லைன் வழியாக போயிட்டு பேட்டரியிலேருந்து பவர் கனெக்ட் ஆகுது. ஆல்ரெடி இப்போது இதுக்கு நம்ம பேட்டரி காமிச்சிருச்சு. அதே மாதிரி பாருங்கள் ஸ்பேஸ் இவ்வளோ கொடுத்துருக்கேன் இந்த இடத்துலன்ட்டு. வால்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 அடி இருக்குது. இவ்வளோ கேப்பில் இருந்தால் உங்களுக்கு வெண்ட்டும் நல்லா இருக்கும், உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வாங்கினது தான், இதுக்காகவே விற்கிறாங்க, அதில் தான் வாங்கினது. இது வாங்கி தான் இதில் நம்ம வச்சுருக்கோம். நார்மலாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, பேட்டரி தனியாக இன்வெர்ட்டர் தனியாக மேலே ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்வெர்ட்டரை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஃபஸ்ட்டு திங். அண்ட் நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டர் மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இன்வெர்ட்டர் மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னா பெரிய மெயின்டெனன்ஸ்னால் இப்போ நம்ம வாட்டர் செக் பண்ணணும், இதுதான். பவரில் எதுவும் இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர்லேயே வந்து இந்த பாக்ஸ்லேயே கொஞ்சம் கோட்ஸ் எல்லாம் காட்டும். இங்கே தப்பு இருந்துச்சுன்னா அந்த கோடு இதில் வந்து டிஸ்பிளே ஒர்க் பண்ணாததுனால இந்த டிஸ்பிளே சரியாக தெரிய மாட்டேங்குது. மேபி லைட் ஆஃப் பண்ணுறேன், தெரியுதான்னு பாருங்கள். தெரியல லைட்டாக தெரியுதுங்க. ஸோ அதில் கோட்ஸ் இருக்கும், அதை பார்த்து நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம்.
அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இன்வெர்ட்டரில் டவுட் இருக்குது, இன்வெர்ட்டரில் ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னா அந்த இன்வெர்ட்டருடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுங்கள். பேட்டரியில் உங்களுக்கு இஷ்யூ இருக்குதுன்னா பேட்டரியோட யார் உங்களுக்கு சேல் பண்ணாரோ இல்லை பேட்டரியோட கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்றதை அதில் கேட்டுட்டு நீங்கள் செய்யலாம். நீங்களாக தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்மளாம் ஏதோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பிகாஸ் அது வந்து 12 வோல்ட் டிசி கரண்ட்டில் டெர்மினல் ஒருவோட டச் ஆச்சுனாலும் ஸ்பார்க் வரும். அது டைரக்ட் கரண்ட்டுன்றதுனால சேஃப்டி கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி இந்த பவர் லைன்ஸு இந்த மேனுவல்லேருந்து, அதாவது நம்ம இந்த பேட்டரியிலேருந்து இங்கே மாற்றணும். இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி சுவிட்ச் தான் கொடுக்குறாங்க. 2Aல பைபாஸ் பண்ணுறதுக்கும் இன்வெர்ட்டர் லைன், அதாவது இது யூபிஎஸ் லைன், இது பைபாஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இன்வெர்ட்டர்லேயே இப்போ வரும்போது பைபாஸில் வந்துட்டு சில இன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே பைபாஸ் பண்ணிக்கிற மாதிரி வருது. அதனால் நீங்கள் வாங்கியிருக்கிற இன்வெர்ட்டர் என்ன, அதோட பேட்ரி என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி கன்சிஸ்டன்சியாக இதோடைய பேட்டரியோட லெவல் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.